வணக்கம் நண்பா. நேத்து நம்ம சேப்பாக் கிரவுண்ட்ல நடந்தது வெறும் ஃபேன் ஈவென்ட் மட்டும் இல்ல. அது ஒரு திருவிழா. ஐபிஎல் 2026க்கு முன்னாடி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் நடத்தின ரோட் 2026 ஈவென்ட். அப்படி என்னதான் நடந்துச்சு? நம்ம சின்ன தலையோட கம்பேக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தலை செம ஃபன் மூட்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம சேட்டாவோட என்ட்ரி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஈவெண்ட்டோட ஹைலைட்டே சிஎஸ்கே முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண இந்த ஹால் ஆஃப் ஃபேம் தான். முதல் தடவையா சுரேஷ் ரெய்னா மற்றும் மேத்யூ ஹைடனை சிஎஸ்கே கௌரவிச்சு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ரெய்னா எல்லோ ஜெர்சியில் திரும்ப கிரவுண்டுக்குள்ளே வரும்போது ஸ்டேடியமே அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். சின்னத்தலன்னு ஃபேன்ஸ் கத்துறதை பார்த்துட்டு ரெய்னாவே கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு. 2008லேருந்து சிஎஸ்கேக்கு இவங்க பண்ண சாக்ரிஃபைஸுக்கு இந்த ஹானர் கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. அடுத்ததா லெஜெண்ட்ஸ் வெர்சஸ் கரண்ட் ஸ்குவாடு மேட்ச் தான். இது உண்மையிலே ஒரு நாஸ்டாலஜிக் ஹிட்டாக தான் இருந்துச்சு. இதுதான் நேற்று நடந்த ஈவெண்ட்டோட ஹைலைட்டே அப்படின்னு சொல்லலாம். லெஜெண்ட்ஸ் டீம்ல நம்ம ரெய்னா, ஹைடன், முரளிதரன், பிராவோ இந்த மாதிரி ட்ரீம் டீம் இருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம ருத்ராஜ், சஞ்சு சாம்சன், தோனி, நூர் அகமது இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மைக் லசி பேட்டிங் பிடிக்க வந்தாரு. நம்ம பவுலிங் போட்டது ருத்ராஜுங்க. 2 பால் போட்டாரு, 2 பாலுமே சிக்ஸுங்க. அதை பார்த்து நம்ம தலை சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அது மட்டும் இல்ல நம்ம சஞ்சு சாம்சனும் அப்புறம் முரளிதரன் பவுலிங்ல ஆடினாரு. ஆனா கடைசியில ஓல்ட் இஸ் கோல்டுங்கிற மாதிரி நம்ம லெஜெண்ட்ஸ் டீம் தான் ஜெயிச்சிட்டாங்க. அப்படியே நேற்று நடந்த இந்த ஒரு மேட்சஸை பார்க்கும்போது 2010 ஐபிஎல் காலகட்டத்துக்கே போன மாதிரி இருந்துச்சுங்க. அடுத்த ஈவெண்ட் நம்ம தலை மீட்ஸ் தலைவர் தான். ஆமாங்க, நம்ம ஏஆர் ரஹ்மானோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று நம்ம தோனியும் ஏஆர் ரஹ்மான் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கே தான். அதுக்கப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் வந்திருந்தாரு. அவரும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தாரு ஜாலியா. நீங்க 60 வயசு வரைக்கும் விளையாடணும் அப்படின்னு சொல்லி தோனி கிட்ட எல்லாம் கேட்டிருந்தாரு. அதுக்கு நம்ம தலையும் கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல ஸ்டேடியமே விசில் பறந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நேற்று நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ரெய்னா, தோனி எல்லாருமே இருக்கட்டும் சஞ்சுவை ஒரு கிராண்ட் வெல்கம் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே சஞ்சுவை அவ்வளவு பாராட்டி பேசியிருந்தாங்க. நம்ம சின்னத்திலேயே சொன்னாரு சஞ்சுவோட என்ட்ரி சிஎஸ்கேக்கு பெரிய ஸ்ட்ரென்த்னு சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாரு. ஸோ ஐபிஎல் 2026ல நம்ம டீம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இது மூலமாவே தெரியுது. சரி, ஓகே நண்பா, இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல போட முடியாது, காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ கைஸ், நீங்களுமே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஈவெண்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் எது? ரெய்னாவோட கம்பாக்கா இல்ல தோனி சாம்சனோட இன்ட்ராக்ஷனா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி உங்க சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே நண்பா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐபிஎல் வேற வரப்போகுது, நிறைய கண்டென்ட்ஸும் நம்ம சேனல்ல இறங்க போகுது. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய் நண்பா.